வகுப்பு 1. பாடப்பகுதி எண்ணுதல், கைதட்டுதல் மற்றும் விளையாடுதல். எண்கள் 1 முதல் 9 வரை. வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் டோட்டோ, ஒரு ரயில். 1 முதல் 9 வரையிலான எண்களை சந்திக்க நீங்கள் தயாரா? ஆமாம், எண்கள் நம்மை சுற்றி வீட்டிலும், பள்ளியிலும், சந்தையிலும், விளையாட்டுகளிலும், எல்லா இடங்களிலும் உள்ளன. இது நமது முதல் எண் 1. 1 என்றால் ஒற்றை பொருள். ஒரு சூரியன், ஒரு மரம், ஒரு காத்தாடி. என்னுடன் சொல்லுங்கள், 1. அடுத்த நிறுத்தத்திற்கு செல்வோம். எண் 2, நிறுத்தத்திற்கு வரவேற்கிறோம். 2 பூனைகள், 2 ஆப்பிள்கள். 1, 2 என்று எண்ணுவோம். இதோ 3 வருகிறது. 3 பலூன்கள், 3 பட்டாம்பூச்சிகள். என்னுடன் எண்ணுங்கள், 1, 2, 3. அடுத்து 4. 4 பொம்மை மகிழுந்துகள், 4 பூக்கள். என்னுடன் எண்ணுங்கள், 1, 2, 3, 4. 5ற்கு வணக்கம் சொல்லுங்கள். 5 பென்சில்கள், 5 பறவைகள் பறக்கின்றன. அவற்றை எண்ணுங்கள், 1, 2, 3, 4, 5. அடுத்தது 6. 6 வண்ணமயமான சாக்ஸ், 6 நீந்தும் மீன்கள். 1 முதல் 6 வரை எண்ணுவோம். 1, 2, 3, 4, 5 மற்றும் 6. இதோ 7. வானத்தில் மின்னும் 7 நட்சத்திரங்கள். 1 முதல் 7 வரை எண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6 மற்றும் 7. எண் 8க்கு ஹாய் சொல்லுங்கள். 8 பொம்மைகள், 8 மாம்பழங்கள். 1 முதல் 8 வரை எண்ணுவோம். 1, 2, 3, 4, 5, 6, 7 மற்றும் 8. கடைசி நிறுத்தம் 9. 9 பலூன்கள், 9 வாத்துகள், 9 லட்டுகள். 1 முதல் 9 வரை எண்ணுவோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 மற்றும் 9. வாருங்கள், 1 முதல் 9 வரை ஒன்றாக எண்ணுவோம். தயாரா? போகலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 1 முதல் 9 வரையிலான எண்களை மகிழ்ச்சியான கவிதை மற்றும் வேடிக்கையான ரைம்ஸ் மூலம் நினைவில் வைத்துக் கொள்வோம். 1, 2 ஷூவை கட்டுங்கள். 3, 4 கதவை தீர. 5, 6 குச்சிகளை ஏடு. 7, 8 அவற்றை நேராகவை. 9 ஒரு வரிசையில் குதி. எண்களை கற்றுக்கொண்டோம். இப்போது புதிதாக ஏதாவது கற்றுக்கொள்வோம். கூட்டல். கூட்டல் என்பது கூட்டுத்தொகையை கண்டுபிடிக்க பொருட்களை ஒன்றாக சேர்ப்பதை குறிக்கிறது. மொத்தத்தில் எத்தனை என்று நாம் கணக்கிடுகிறோம். சில உதாரணங்களை பார்ப்போம். ரவியிடம் 3 ஆப்பிள்கள் உள்ளன. மீனாவிடம் 2 ஆப்பிள்கள் உள்ளன. அவர்களிடம் மொத்தம் எத்தனை ஆப்பிள்கள் உள்ளன? எண்ணுவோம். 1, 2, 3 மற்றும் 4, 5. அதாவது 3 கூட்டல் 2 ஈடு 5 ஆப்பிள்கள். எனவே ரவி மற்றும் மீனாவிடம் மொத்தம் 5 ஆப்பிள்கள் உள்ளன. இதோ இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். ஒரு சிறுவனிடம் 4 பொம்மை மகிழுந்துகள் உள்ளன.
அவனுடைய சகோதரி அவனுக்கு இன்னும் 3 மகிழுந்துகளை கொடுக்கிறாள். மொத்தம் எத்தனை மகிழுந்துகள் உள்ளன? வ்ரும் வ்ரும், மகிழுந்துகளை எண்ணுவோம். 1 2 3 4 மற்றும் 5 6 7. அதாவது 4 கூட்டல் 3 ஈடு 7 பொம்மை மகிழுந்துகள். எனவே அவர்களிடம் 7 மகிழுந்துகள் உள்ளன. அருமையாக சொன்னீர்கள். இன்னொன்று, ஒரு கூடையில் 6 மாம்பழங்கள் உள்ளன. அம்மா மேலும் 2 சேர்க்கிறார். கூடைக்குள் எத்தனை மாம்பழங்கள் உள்ளன? யம்மி! நாம் அனைவரும் சேர்ந்து எண்ணுவோம். 1 2 3 4 5 6 மற்றும் 7 8. அதாவது 6 கூட்டல் 2 ஈடு 8 மாம்பழங்கள். ஆமாம், நீங்கள் சொல்வது சரிதான். இப்போ கூடையில் 8 மாம்பழங்கள் இருக்கு. நாம் கூட்டல் கற்றுக்கொண்டோம். இப்போது கழித்தல் கற்றுக்கொள்வோம். கழித்தல் என்றால் மீதமுள்ளதை கண்டுபிடிக்க எடுத்து செல்வது. இங்கே சில உதாரணங்கள். ரவியிடம் 5 வாழைப்பழங்கள் உள்ளன. தன் நண்பனுக்கு 2 கொடுக்கிறான். மீதம் எத்தனை வாழைப்பழங்கள் உள்ளன? 5 வாழைப்பழங்களிலிருந்து 2 வாழைப்பழங்களை எடுத்துக்கொள்வோம். இன்னும் எத்தனை வாழைப்பழங்கள் உள்ளன என்று எண்ணுவோமா? 1 2 3 7 3 வாழைப்பழங்கள். அதாவது 5 கழித்தல் 2 ஈடு 3 வாழைப்பழங்கள் உள்ளன. இதோ இன்னொரு உதாரணம். 7 பலூன்கள் உள்ளன. அவற்றில் 3 பலூன்கள் பறந்து செல்கின்றன. ஹோ! மீதி எத்தனை உள்ளது என்று எண்ணுவோமா? 1 2 3 4. அதாவது 7 கழித்தல் 3 ஈடு 4 பலூன்கள். இன்னொன்று, 9 லட்டுகள் உள்ளன. தாத்தா 4 சாப்பிடுகிறார். அருமை! 9லிருந்து 4 லட்டுகளை கழிப்போம். மீதமுள்ளதை எண்ணுங்கள். 1 2 3 4 5. இன்னும் 5 லட்டுகள் உள்ளன. இப்போது ஒரு விரிவான வினாடி வினாவுக்கான நேரம் இது. திரையில் எத்தனை காத்தாடிகளை பார்க்கிறீர்கள்? நீங்கள் 4 என்று பதிலளித்திருந்தால் நீங்கள் சொல்வது சரிதான். அடுத்தது, எத்தனை பொம்மைகளை பார்க்கிறீர்கள்? 2 பொம்மைகள் கூட்டல் 3 பொம்மைகள் ஈடு என்ன? எண்ணுவோம். 1 2 3 4 5. ஆம், பதில் 5. மொத்தம் 5 பொம்மைகள். இதற்கு பதிலளிக்க முயற்சிக்கவும். உங்களிடம் 6 லட்டுகள் இருந்தன. 2 லட்டு சாப்பிட்டீர்கள். மீதம் இன்னும் எத்தனை உள்ளது? எண்ணுவோம். 1 2 3 4. 6 கழித்தல் 2 ஈடு 4 லட்டுகள் மீதம். விடை பெறுவதற்கு முன் இன்று நாம் கற்றுக்கொண்டதை நினைவில் வைத்துக் கொள்வோம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 1 முதல் 9 வரையிலான எண்கள் கணிதத்தில் முதல் நண்பர்கள். எண்ணுதல், அதாவது எண்களை வரிசையில் சொல்வது. 1 2 3 4 5 6 7 8 9. கூட்டல் மொத்தத்தையும் கண்டுபிடிக்க பொருட்களை ஒன்றாக சேர்ப்பது. எடுத்துக்காட்டு, 3 ஆப்பிள்கள் கூட்டல் 2 ஆப்பிள்கள் ஈடு 5 ஆப்பிள்கள். கழித்தல் மீதமுள்ளதை கண்டுபிடிக்க எடுத்து செல்வது என்று பொருள். உதாரணம், 5 வாழைப்பழங்கள் கழித்தல் 2 வாழைப்பழங்கள் ஈடு 3 வாழைப்பழங்கள். அருமையாக செய்தீர்கள் நண்பர்களே. எண்கள், கூட்டல், கழித்தல் எல்லாமே கத்துக்கிட்டீங்க. ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு கதை உண்டு. மகிழ்ச்சியுடன் கற்றுக்கொண்டே இருப்போம். மீண்டும் சந்திப்போம் குழந்தைகளே. செயல்பாடு 1, காணாமல் போன ரயில் எண். 1
டேஷ் 3 டேஷ் 5 6 டேஷ் 8 டேஷ். எந்த எண்கள் விடுபட்டுள்ளன? 2. எண்ணுக்கு செல்லுங்கள். ஆசிரியர் ஒரு எண்ணை கூப்பிடுகிறார். குழந்தை அதற்கு தாவுகிறது. மாணவர் அறிவு மதிப்பீடு. கேள்வி 1. வார்த்தைகளில் உள்ள பொருட்களின் எண் மற்றும் எண்ணிக்கையை எண்ணி வண்ணம் தீட்டி எழுதுங்கள்.